கர்த்தருக்குள் மிக பிரியமானவர்களே, அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிய கிருபையினால் நாம் இந்த 2026 ஆண்டிலே 3ஆம் காலாண்டில் இருக்கிறோம். இன்றைக்கு 3வது பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். 1-2 கொரிந்தியர் நிருபங்களில் நம்முடைய கவனம் இந்த காலாண்டில் இருந்து வருகிறது. இந்த 3ஆம் பாடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவில் ஒற்றுமை, யூனிட்டி இன் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்பதே. இயற்கை உலகத்தில் குரங்குகள், மனித குரங்குகள், யானைகள், இன்னும் நிறைய பிராணிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழும். சில நேரங்களில் அவையில் சண்டையிட்டும் கொள்ளும். சில நேரம் ஒன்றா இருக்கும், சில நேரம் அடிச்சுக்கும் கடிச்சுக்கும். மனிதர்களும் அப்படித்தான், சபைகளும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. கொரிந்து சபையிலும் பிரச்சனைகள், பிரிவினைகள் இருக்கத்தான் செய்தன. அது நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் சபைகள் என்ற பட்டியல் எடுத்துட்டோம்னா கொரிந்து சபையில் தான் அவ்வளவு பிரச்சனைகள் என்பதை நமக்கு வேதாகமம் தெளிவாக காட்டுகிறது. ஏன் இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களும் சண்டையிட்டனரே, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு அவங்களுக்குள்ளே சண்டைகள், கோபதாபங்கள், போட்டிகள், பொறாமைகள், பிரிவினைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தன. அப்படியானால் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபங்களில், கொரிந்தியர் நிருபத்தில் அங்கே பிரச்சனைகள் இருந்தன. கொரிந்து சபையில் பிரச்சனைகள் என்றால் பவுலின் ஆலோசனை என்ன? ஒற்றுமை சாத்தியமா என்பதை நாம் இந்த நாளில் படிக்க போகிறோம். ஜெபத்துடன் நாம் கற்றுக்கொள்வோமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 3ஆம் காலாண்டில் நாங்கள் படிக்க போகிற 3ஆம் பாடத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கண்கருத்துமாக கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வளர, கிறிஸ்துவில் ஐக்கியம் எப்படி சாத்தியம் என்பதை புரிந்து நாங்கள் அப்படியே மாற ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களோடு பேசும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த 3ஆம் பாடத்தில் நமது கவனத்திற்குரிய அதிகாரங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தில் முதல் 4 அதிகாரங்கள். இந்த 3ஆம் பாடத்தை நாம் படிக்கும் பொழுது 5 பிரதான அம்சங்களாக நம்முடைய மனதில் பதித்து கொள்ளும் விதமாக நாம் படிக்க போகிறோம். முதலாவது பிரதான பிரச்சனை. கொரிந்து சபையில் பல பிரச்சனைகள் இருந்தன. பட் வாட் வாஸ் த சீஃப் ப்ராப்ளம்? பிரதான பிரச்சனை என்ன என்பது முதலாவது அம்சம். பிரதான பிரச்சனை என்ன? பிரிவினை மனப்பான்மையே பிரதான பிரச்சனை. கொரிந்து சபையில் 4 விதமான பிரிவினைகள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:12, உங்களில் சிலர் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும், 3வது நான் கேபாவை பேதுருவை சேர்ந்தவன் என்றும், 4வது நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பாருங்கள், சபையில் உள்ளவங்க நான் பவுல் ஆளு, நான் அப்பல்லோ ஆளு, நான் கேபா ஆளு, கிறிஸ்துவின் ஆளு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் சபைகளில் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் அவரை சேர்ந்தவர்கள், இவரை சேர்ந்தவர்கள், அந்த ஊர்க்காரர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அப்படிலாம் பிரிவினைகள் இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போது இது பிரதான பிரச்சனை. கூடுதல் இணைப்புகள், இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கூடவே என்னெல்லாம் இருக்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:3 பாருங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும், பேதகங்களும் என்று சொன்னால் அந்த பிரிவினைகள், வித்தியாசங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு
சொல்கிறார். பாருங்க, பிரிவினை இருந்தால் என்ன வரும்? கூடவே பொறாமை, வாக்குவாதம், சண்டை எல்லாமே சேர்ந்து வரும். இன்னும் தொடர்ந்து படித்தோம் என்றால் 2 கொரிந்தியர் 12:20 ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும், என் மனசு இருக்கிற மாதிரி உங்களை நான் பார்க்காமல், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பனோ என்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், அதான் புறணி பேசுறது, கோல் சொல்கிறது, இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் பவுல். என்னை மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? அல்லது உங்களை மாதிரி நான் இருப்பேனோ? அவங்கள மாதிரின்னு என்ன அர்த்தம் பாருங்கள். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், சண்டை, கோல் சொல்கிறது, இருமாப்பு, கலகம், இதெல்லாம் இன்றைக்கி சபைகளில் இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், இதெல்லாம் கூடுதல் இணைப்புகள். பிரிவினை இருக்கும் இடத்துல இதெல்லாம் இலவச இணைப்புகளாக சேர்ந்து வரும். மேலும் ஒருபடி போய் இந்த கொரிந்து சபையார் என்ன செஞ்சாங்கன்னா, சபையார் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வழக்கும் தொடுத்தார்கள் நீதிமன்றத்தில். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 மற்றும் 5 பாருங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், சபையில் உள்ள மூத்த விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், அவங்ககிட்ட போகாமல் அநீதக்காரரிடத்தில், ஆண்டவர் அறியாத நபர்கள் அநியாயம் பண்ணுவாங்க, அதான் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சபையாரே, உங்களுக்குள்ள பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுக்குள்ளே யாரும் இல்லையா? நீங்கள் ஏன் ஆண்டவர் அறியாத அஞ்ஞானிகளிடத்தில் போகிறீர்கள்? அப்படி போவதற்கு நீங்கள் துணிவது என்ன? அன்பானவர்களே, அப்போது இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறதா? பிரிவினை, அதை தொடர்ந்து பொறாமை, வாக்குவாதம், போட்டி, கலகங்கள், கோல் சொல்லுதல், இருமாப்பு, அப்படி இப்படின்னு பார்த்தோம். எல்லாத்துக்கு மேலே கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது இன்றைக்கி நடக்கிறதா? அன்று 1ஆம் நூற்றாண்டில் கொரிந்து சபையில் இருந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய சபைகளில் இருக்கிறதா? சபைகளிலும் இருக்கிறது, சபை நிர்வாகத்திலும் இருக்கிறது, ஏன் சபை குடும்பங்களிலும், சபை விசுவாசிகள் குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகள். அன்பான தேவ ஜனங்களே, மேலும் பாருங்க, திருவிருந்திலும் விரோத மனப்பான்மையுடன் கூடினர். இயேசுவானவர் அந்த கடைசி ராபோஜனை நடத்தினப்போ அப்பையும் இந்த 12 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை கழுவலை. சரிதானே? இயேசு தான் எல்லார் காலங்களையும் கழுவினார். யோவான் 13 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த போட்டிகள், வெறுப்பு, கசப்புகள் எல்லாம் இருந்துச்சு. கொரிந்து சபையிலும் அந்த பிரச்சனை இருந்தது. வசனங்களில் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 17, 18 மற்றும் 21 வசனங்கள். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். இப்படி பிரிவினைகளோடு வர்றது, நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுசும் படித்து பாருங்கள். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி பிரிவினை மனப்பான்மையுடன், கோபதாபங்களுடன், சண்டை சச்சரவுகளுடன் ஒப்புரவாகாமல் திருவிருந்தில் பங்கு பெறுவது அது ஏற்புடையதல்லவே அப்படின்னு பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆகவே பவுல் குறிப்பிடும் முதல் பிரச்சனை கொரிந்து சபையில் ஒற்றுமையின்மை என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பிரதான அம்சம் இன்னைக்குரிய பாடத்தில், அந்த பிரதான பிரச்சனைக்கான பிரதான காரணம் என்ன? சீஃப் ரீசன். வாட் வாஸ் தி சீஃப் ரீசன் ஃபார் த ப்ராப்ளம் கால்டு டிஸ்யூனிட்டி? ஐக்கியமின்மைக்கு, ஒற்றுமையின்மைக்கான பிரதான காரணம் என்ன என்றால், விசுவாசிகள்
கர்த்தரின் ஊழியக்காரர்களை பார்த்தனர், கர்த்தரை பார்க்கவில்லை. போதகர்களுடன் ஐக்கியம் காத்தனர், கிறிஸ்துவனமிருந்து எட்டி இருந்தனர். பார்த்தீங்களா? பவுல்னு ஒரு கூட்டம் பவுலை பிடிச்சிக்கிட்டாங்க, பேதுருன்னு ஒரு கூட்டம் பேதுரு, அப்பல்லோன்னு ஒரு கூட்டம் அப்பல்லோ அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் தான் பார்த்திருக்கிறார்கள், கர்த்தரை பார்க்கவில்லை. ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள், ஆனால் கிறிஸ்துவிடம் அந்த ஐக்கியத்தை அவர்கள் காத்து கொள்ளவில்லை என்பது நமக்கு தெளிவாக இந்த வேத அதிகாரங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது. நீங்கள் 1 Corinthians 1 அதிகாரம் முழுக்க படித்து பாருங்களேன். பல வசனங்களில் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை பவுல் முக்கியப்படுத்தி இருப்பார். 1 Corinthians 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிதாவாகிய தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. அவரோடு ஐக்கியமாயிருந்தால் மற்றவர்களோடு ஐக்கிய குறைச்சல் ஏற்படாது. 10 வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறார். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் மையம் கொண்டவர்கள் என்பதை அங்கே நினைப்பூட்டுகிறார். 1 Corinthians 1 அதிகாரம் 2 வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சபையார் கிறிஸ்துவுக்குள் மையம் கொண்டவர்கள் என்பதை வலியுறுத்துகிறார். 1 Corinthians 1 அதிகாரம் 7-8 வசனங்கள் பாருங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்தி சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவறிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போது அந்த முதல் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அதிகமாக வலியுறுத்தி முன்வைக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவில் மையம் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டவர்கள். பாருங்களேன், 1 Corinthians 3 அதிகாரம் 10-13 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவக்கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். என்பவர்களே, நம்ம அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். வேறு எந்த நபர் மீதும், எந்த ஊழியக்காரன் மீதும், எந்த அப்போஸ்தலனை மையமாக வைத்தும் அல்லது ஒரு சபை மீதும் நம்ம அஸ்திபாரம் இருந்துடக்கூடாது. நம்மளோட அஸ்திபாரம் யார்? கிறிஸ்து தான். ஆகவே கிறிஸ்துவோடு ஐக்கியம், கிறிஸ்துவில் மையம் கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, தனிநபர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, எதனாலும் சரி அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து தான் என்பது மிக முக்கியம். சரிங்களா? அப்போது கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லாவிட்டால், கிறிஸ்துவை மையமாய் கொள்ளாவிட்டால், கிறிஸ்து அஸ்திபாரமாய் இராவிட்டால், இதுதான் பிரதான காரணம், பிரிவினைக்கான பிரதான காரணம் அப்படின்னு பார்க்குறோம். 3வது, பிரியமானவர்களே, இப்போ நமக்கு ஒரு கேள்வியை வச்சு பாருங்கள்.
நமக்கு இந்த ஐக்கியம் தனிப்பட்ட முறையில் நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது என்ற கேள்வி வைத்துவிட்டு மனதிலே கொண்டவர்களாக மூன்றாவது அம்சத்தை பார்ப்போம். மூன்றாவது பிரதான அம்சம், பிரதான தேவை என்ன? வாட் இஸ் தி சீஃப் நீட்? கொரிந்து சபைக்கும் நமக்கும் சரி, பிரதான தேவை என்ன? ஞானமும் பக்குவமும், விஸ்டம் அண்ட் மெச்சூரிட்டி. இதுதான் இன்னைக்கு சபையாருக்கு தேவை. கொரிந்து சபையாரை பவுல் 2 விதமாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னு பாருங்க. ஒன்று, மாம்சத்துக்குரியவர்கள், அதாவது பால் குடிக்கிறவர்கள், உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள், பலன் அற்றவர்கள், அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார், ஆவிக்குரிய குழந்தைகள். ரெண்டாவது எப்படி பிரிக்கிறார் என்றால், ஆவிக்குரியவர்கள் பலமான ஆகாரம் புசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பலன் உள்ளவர்கள், அதாவது பக்குவப்பட்டவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் அப்படின்னு பிரிக்கிறார். நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் பாருங்கள். வேதாமத்தை திறந்து வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ கொரிந்து சபையார் எப்படி இருந்தாங்க? ஆவிக்குரியவர்களாக இல்லை, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால், பார்த்தீங்களா, பலனற்றவர்கள். குழந்தைகளுக்கு தான் பலன் இருக்காது. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. 4ஆம் வசனம், ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா. பார்த்தீங்களா, 1 கொரிந்தியர் 1:12 படித்தோம். அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம். பவுலைச் சேர்ந்தவன் அப்பொல்லோவைச் சேர்ந்தவன் அப்படின்னு மக்கள் பிரிவினை மனப்பான்மையோடு இருந்தார்கள் கொரிந்து சபையில். பார்த்தீங்களா, அப்போ ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், 2 பிரிவு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பார்த்தீங்களா, ஒன்று உலகத்தின் ஆவி, இன்னொன்று தேவனுடைய ஆவி. உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், தேவனின் ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு இரு திறத்தார், இரு சாரார் இருப்பதாக பவுல் கொரிந்து சபையாரை பிரித்து காண்பிக்கிறார். மனுஷ ஞானத்தின்படி, உலக ஞானத்தின்படி நடக்கிறவர்கள் பிரிவினைவாதத்துடன் செயல்படுவார்கள். சரிதானே? அந்த பிரிவினை மனப்பான்மையோடு தான் செயல்படுவாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 21 வரைக்கும் நான் படித்தோம் என்று சொன்னால், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் படிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. அப்போது இந்த உலகத்தின் ஞானம் என்ன, மனுஷ ஞானம் என்ன, அதை பிரித்து விட்டு தான் வேடிக்கை பார்க்கும். சரிதானே? அதை ஆண்டவர் பைத்தியம், அதை மதியீனம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தான் உலகத்தாரை போல கொரிந்து சபையார் செயல்பட்டார்கள். பரமஞானத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடையவர்களாக செயல்படுவார்கள். இப்போ தேவ ஆவியானவர் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? ஒற்றுமை இருக்கும். 1 கொரிந்தியர் 3:23 மற்றும் 9ஆம் வசனங்கள் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். பார்த்தீங்களா? இப்போ நம்மெல்லாம் யார்? உலகத்திற்குரியவர்கள் கிடையாது, கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படியானால்
நம்ம எப்படி இருப்போம்? கிறிஸ்து எப்படி தேவனோட ஐக்கியமாக இருக்கிறாரோ அதுபோல் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போது பாருங்கள், நம்ம எல்லாரும் தேவனுக்கு உடன் வேலையாட்கள், கோவர்க்கர்ஸ். தேவனுடைய பண்ணைனா ஒரு அமைப்பு, ஒருங்கிணைந்து செயல்படும் அமைப்பு. தேவனுடைய மாளிகைன்னா கற்களால் இசைவாக இணைத்து கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அந்த ஐக்கியம் அங்கே இருக்கும், ஞானமும் பக்குவமும் அங்கே காணப்படும். நம்முடைய பிரதான தேவை அதுதான். அந்த ஞானம் பக்குவம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிறப்பால் கிடைத்து விடுமா? இல்லை, மறுபிறப்பால் ஆவியானவரால் நாம் புதிதாக்கப்படும் பொழுதுதான் இந்த ஞானமும் பக்குவமும் நமக்கு உண்டாகும். அன்பானவர்களே, நம்ம அந்த ஆவியானுடைய ஒத்தாசையை தேடுறோமா? பரிசுத்தாவின் பலனை நாடுகிறோமா என்பதுதான் கேள்வி. 4வது பிரதான அம்சம், பிரதான கண்ணோட்டம் நமக்கு தேவை. சீஃப் பெர்ஸ்பெக்டிவ். அது என்ன பிரதான கண்ணோட்டம் என்றால், பிரிவினை என்னும் பிரச்சனையை முன்வைக்கும்போது பவுலின் உறுதியான கூற்று, அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன வேர்ல்டு வியூ தேவை அப்படின்னா, எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம் தேவை அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டு செயல்படும் ஒரு வாழ்க்கை. பார்த்தீங்களா, பவுல் எவ்வளோ போல்டாக சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த பிரிவினை என்ற பிரச்சனை சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும், யாருடைய சிந்தையாக இருக்கணுன்றதை சொல்கிறார் பாருங்கள். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. போட்டிகள் நிறைந்த உலகில், போட்டிகள் நிறைந்த சபையில், நீங்கள் சபையும் அப்படித்தான் இருக்குது, கிறிஸ்துவின் சிந்தையே ஒரே தீர்வு. பிலிப்பியர் 2 முதல் 8 வசனங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா, பிலிப்பி பட்டணத்து சபையிலும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்படி அந்த பிரச்சனை இருந்தபோது என்ன தீர்வு அப்படின்றத பிலிப்பியர் 2 முதல் 8 வசனங்களில் பவுல் அழகாக சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் அந்த பிலிப்பியர் 2 முதல் 8 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எவ்விதமாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எவ்வளவாக தம்மை தாழ்த்தி அவர் மனுஷர் சாயலானார். நமக்காக மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் எப்படி இறங்கி வந்து அவர் நமக்காக ஜீவன் தந்தார் அப்படின்றத அங்கே பவுல் எழுதுகிறார். பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக, அடிமையாக, தாழ்மையின் கோலம் எடுத்து அவர் நமக்காக பிறந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார். பிலிப்பியர் 2:5 அதான் பவுல் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தை அப்படின்னா, சர்வன்ட் ஆட்டிடியூட், சர்வன்ட் லீடர்ஷிப், பணியால் சேவை மனப்பான்மை கிறிஸ்துவிடம் இருந்தது. பைபிள் படிக்கணும்ல, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அப்படி தானே படிக்கிறோம். பாருங்களேன், இந்த வசனத்தை நான் பைபிள்லேருந்து எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு 20 மத்தேயு 20 28 வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பார்த்தீங்களா? எனக்கு ஊழியம் செய் அப்படின்னு மற்றவர்கள் தனக்கு ஊழியம் செய்யணுன்ற நோக்கத்தோடு கிறிஸ்து வரவில்லை. அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார். அந்த பணியால் சேவை மனப்பான்மை சபையில் ஒவ்வொருவருக்கும், தலைவர்கள் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, போதகர்கள் ஆனாலும் சரி,
எல்லாருக்கும் அந்த பணியால் சேவை மனப்பான்மை நமக்கு தேவை. அப்போ தான் அந்த நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டா போட்டிகள் இருக்காது அன்பானவர்களே. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கிறதே ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சர்வன்ட் லீடர்ஷிப் நம்மகிட்ட இல்லை. டிக்டேட்டர்ஷிப், ஒவ்வொருத்தரும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதிகாரம் செலுத்தத்தான் நினைக்கிறோம், சர்வாதிகாரியாகத்தான் செயல்பட நினைக்கிறோம். அன்பானவர்களே, என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் வெறும் உக்கரானக்காரர்கள் மட்டுமே. we are only stewards. ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற பணி எதுவானாலும், நம்ம எந்த அந்தஸ்தில் நிலையில் இருந்தாலும் சரி, உயர்வான பணி அல்லது சற்று குறைவான பணி அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா லெவல்லையுமே நாம் வெறும் உக்கரானக்காரர்கள் மட்டுமே. we are only in charges, we are only managers, we are only responsible persons. அவ்வளோதான். ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் எஜமான், நாம் பொறுப்பாளிகள், அவ்வளோதான். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நான் இருக்க போகிறது 3 வருஷம்தான் அல்லது 5 வருஷம்தான், அல்லது சபைன்னு எடுத்துக்கிட்டால் 1 வருஷம்தான், இல்லாட்டி போனால் 2 வருஷம்தான் அந்த பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பை நல்லா செய்யணும். நானே தான் இருக்கணும் காலங்காலமாக, செத்தாலும் செத்ததுக்கப்புறம் ஆவியாக அந்த இடத்துல நான் தான் அந்த ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, தேவன் நம்மை உக்கிரானக்காரர்களாக வச்சிருக்கிறார். சபையை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சபையில் நிறைய பேர், சபைக்குள்ளேயும் சரி மேலே இருக்கிறவங்களும் சரி, மேலே இருக்கிறவங்க சபையை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு சபை பிரிவினைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அப்பட்டமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அன்பானவர்களே, என்ன ஆவி நம்மகிட்ட வேலை செய்கிறது? உலகத்தின் ஆவியா, பரலோகத்தின் ஆவியா? வேலை செய்கிறது பரிசுத்த ஆவியா அல்லது பிசாசின் ஆவியா என்பதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்கள். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க? நம்மளை உக்கிரானக்காரராக வச்சிருக்கிறார். தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த சத்தியங்களை அறிவிப்பதற்கு நாம் பொறுப்பாளிகள், அவ்வளோதாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பிரசிடண்டாக இருந்தாலும் சொன்ன, செக்ரட்டரியாக இருந்தால் சொன்ன, அல்லது ட்ரெஷராக இருந்தால் என்ன, மூப்பராக இருந்தால் என்ன, பொருளாளராக இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்னங்க, என்ன வேலையும் எல்லா பொறுப்பும் நான் பதவின்னு சொல்கிறதே கிடையாது. எந்த ஒரு பொறுப்பும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்கிறதுக்காகத்தான், அடுத்தவங்களை பழி வாங்கிறதுக்கோ பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கோ கிடையவே கிடையாது. என்ன எண்ணிக்கொள்ளணும்? எந்த மனுஷனும், விசுவாசியோ போதகரோ தலைவரோ, எந்த மனுஷன் ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் ஊழியக்காரர், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர், ஸ்டீவர்ட்ஸ் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட். இதை புரிஞ்சுக்கணும். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். உண்மையாக இருக்கணும். போதனையில் உண்மை, பணத்தில் உண்மை, செயல்களில் உண்மை, பேச்சில் உண்மை, எல்லா அலுவலக நடவடிக்கைகளிலும் உண்மை. ஒரு சின்ன மாறாட்டம், பிசிறு பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே பிரிவினை வரும், கண்டிப்பாக வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையாக இருந்தால் ஏங்க பிரிவினை வரப்போகுது? அன்பான தேவ பிள்ளைகள், அப்படியானால் நமக்கு என்ன தேவை? கடைசியாக 5ஆம் அம்சம், பிரதான வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? அவர் சீஃப் லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது? சிலுவையை புரிந்த வாழ்க்கை முறை. சிலுவையை புரிந்த வாழ்க்கை முறை. யோவான் 17:4 பாருங்களேன். இயேசு சொன்னார், அவர் சிலுவையில் மரிப்பதற்கு சற்று முன்பாக செய்த அந்த நீண்ட ஜெபம், ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தில், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் இருக்கிறது. அதில் சொல்லார் பாருங்க, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த
கிரியையை செய்து முடித்தேன். பார்த்தீங்களா, அவர் எதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ, எதற்காக? பிதாவை மையப்படுத்துவதற்காக. ரட்சிப்பின் திட்டத்தில் என்னெல்லாம் கிறிஸ்து செய்யணுமோ அதெல்லாம் முடிக்கிறதுக்காக செய்து முடித்தேன் அப்படின்னு சொன்னார். சிலுவையில் அதை செய்து முடித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ ஜீசஸ் realized the purpose for which he came down on this earth and he fulfilled it. அப்படியானால் நாமும் எதற்காக ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், பார்த்தீங்களா, அந்த சிலுவையை புரிஞ்ச ஒரு வாழ்க்கை முறை கிறிஸ்து வாழ்ந்தார். யோவான் 17:4 நம்ம பார்க்கக்கூடிய அந்த தாற்பயம், கிறிஸ்துவானவர் சிலுவையை புரிந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தனக்கு முன்பாக சிலுவை இருக்கிறது, தான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணி, ரட்சிப்பின் பணி சிலுவையில் இருக்கிறது. பிதாவை மையப்படுத்தணும், அந்த சிலுவை பாதையை கடந்து செல்ல வேண்டும். அதனால தான் சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மையப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நம்முடைய வாழ்க்கை அந்த நோக்கம் நிறைந்ததாக இருக்கிறதான்னு யோசிக்கணும். இன்னொன்று, சிலுவையை சுமக்கும் வாழ்க்கை முறை நமக்கு தேவை. கொலோசியர் 1:24 பாருங்களேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஒன்று சிலுவையை புரிந்த வாழ்க்கை முறை, இன்னொன்று சிலுவையை சுமக்கும் வாழ்க்கை முறை. பாருங்களேன், இந்த வசனத்தில் கொலோசியர் 1:24 பட்ட பாடுகளை கூட எவ்வளவு தாழ்மையாக சொல்லுகிறார் பவுல் அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றாரு? உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கொஞ்சமாங்க பாடுபட்டார் பவுல். 2 கொரிந்தியர் 11 23 27, 28 வரைக்கும் படித்து பாருங்கள். அவர் பட்ட பாடுகள் அப்படியே பட்டியல் போட்டிருப்பார். 2 கொரிந்தியர் 4 படித்து பாருங்கள், அவர் பட்ட பாடுகளை சொல்லியிருப்பார். பிலிப்பியர் 3 படித்து பாருங்கள், அவர் பட்ட பாடுகளை சொல்லியிருப்பார். அப்போஸ்தலர் 9 படித்து பாருங்கள், அவர் பட்ட பாடுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஒளி அவரை சந்திக்கிறது, தரையில் விழுகிறாரு, 3 நாள் குருடாக இருக்கிறாரு, சரிதானே? எருசலேம் சபையார் அவர் ஏற்றுக்கொள்ளலை, எத்தனையோ பாடுகள். ஆனால் எப்படி சொல்கிறாரு? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. எவ்வளோ பாடுகள் பட்டுட்டு நான் கொஞ்சம் தான் பாடுபட்டேன் ஆண்டவருக்காக, சபைக்காக அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ தாழ்மை! அப்படியானால் சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டு. அந்த தாழ்மை இருந்தால் பிரச்சனை இருக்காது. பெருமையே பிரிவினைக்கு பிரதான காரணம். கிறிஸ்து இல்லாத சிந்தையில், கிறிஸ்து இல்லாத இடத்தில் பெருமை புகுந்துவிடும். பரலோகத்தில் அப்படி தானே லூசிஃபருக்குள்ளே பெருமையை புகுந்தது, பிரிவினை வந்தது. இன்றைக்கி அதே பிசாசு வேலை தான், லூசிஃபர் வேலை தான் இன்றைக்கி சபைகளிலும் நம் குடும்பங்களிலும் நமக்குள்ளும் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 4:7 அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அப்போது கொரிந்து சபையில் அந்த மேன்மை பாராட்டுதல், பெருமை, நாங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம், இருமாப்பு எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் பிரிவினை. அன்பானவர்களே, தலைமைத்துவத்தில் இருப்பவர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, போதகர்களும் சரி, மிகவும் ஜாக்கிரதையாக தாழ்மையுடன் இருப்பது நல்லது. தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆண்டோட வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை பெருக பெருக தாழ்மை நமக்குள்ளாக உருவாகும், வளரும். தேவனின் சத்தியத்தை விசுவாசிக்கும் மீதமான ஜனங்களின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும், அவர்கள் சத்தியத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய விசேஷமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ற வல்லமையான உணர்த்துதலை உலகத்திற்கு கொடுக்கும். நமக்குள்ள இந்த ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா உலகத்துக்கு அது சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இவர்கள் தேவனுடைய விசேஷமான ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ற வல்லமையான உணர்த்துதலை உலகத்திற்கு கொடுக்கும். இந்த ஒருமனப்பாடும் ஒற்றுமையும் எதிராளியை முடமாக்கும். சாத்தான அது செயலிழக்க செய்யும். நம்மிடத்தில் இந்த ஒற்றுமை காணப்பட்டால் சத்தியம் இல்லாமல் போக வேண்டும் என்பதில் அவன் தீர்மானமாக இருக்கிறான்.
சத்தியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் சபைகளை உடைக்கிறான். இதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு வாழ்வில் செயலாக்கம் பெறும் நிகழ்கால சத்தியமானது தேவ ஜனத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வல்லமை மிக்க செல்வாக்கை கொடுக்கும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தை விசுவாசித்து அந்த அடிப்படையில், ப்ரெசன்ட் ட்ரூத் அடிப்படையில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஊழியத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சபைகளுக்கு ஆலோசனையில் படிக்கிறோம். டெஸ்டிமனிஸ் வால்யூம் 1 பேஜ் 327 படிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவின் ஜெபம் சீக்கிரம் நிறைவேறட்டும். என்ன ஜெபம்? that they all may be one, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் என்று யோவான் 17 21 22 23 இயேசு ஜெபித்தாரே, அந்த ஜெபம் சீக்கிரம் நிறைவேறட்டும். நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க அன்றே சிலுவையில் ஏறும் முன்பாக இயேசுராஜா ஜெபித்தீர். அந்த ஜெபம் சீக்கிரமாக நிறைவேறட்டும். நாங்கள் தேவனோடும் குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவரும் சபையாரோடும் ஐக்கியமாயிருந்து ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.